ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பனங்கிழங்கு ஹல்வா. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பனங்கிழங்கு ஹல்வானா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது பனங்கிழங்குல எப்படி செய்யலான்னு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம அதை பார்க்கலாம். ஹல்வாவுக்கு முதல்ல பனங்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சு எடுத்த பனங்கிழங்க நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். முடிஞ்ச அளவு ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். துண்டாக்கி வச்சிருக்க பனங்கிழங்க நல்லா மிக்சர் கிரைண்டரில் போட்டு நல்லா கூழ் மாதிரி அடித்து எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூழ் மாதிரி அடித்து எடுத்துக்கணும். வானிலையில் தேவையான அளவு நெய் சேர்த்து அதில் இந்த பனங்கிழங்கு கூழை அதில் சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். இதில் உங்களுக்கு லேசாக கசப்புத்தன்மை தெரிகிறது மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி கசப்புத்தன்மை தெரியாமல் இருக்கணும்னா நீங்கள் சோள மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். நீங்கள் அடுப்பை சிம்லேயே வச்சு கிளறுங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல பதமாக வரும். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கும்போது உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் பனங்கற்கண்டு, கருப்பட்டி எதனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சர்க்கரை சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். கைவிடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கும்போது நமக்கு அல்வா பதத்தில் அழகாக கிடைக்கும். மேலே பபிள்ஸாக வரும். இதில் சர்க்கரையும் ஏலக்காவும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கதையும் சேர்த்து கலந்துட்டு அதற்கப்புறம் அண்டிப்பருப்பு கிஸ்மிஸ் சேர்த்து நல்லா கிளறிட்டு இறக்கிற வேண்டியதான். உங்களுக்கு தேவையான அல்வா கிடைச்சாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.